ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட வெற்றியை நம்மால எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஏன்னா அப்போ உங்க கை உடைஞ்சா ஒரு எக்ஸ்ரே அந்த உடைந்த வெள்ளக்கோட்டை தெளிவா காட்டிடும். இதோ இங்கதான் பிரச்சனைன்னு மருத்துவர் சொல்லிடலாம். ஆமா, ஒரு இன்ஜினியரிங் வரைபடம் மாதிரி அது ரொம்ப துல்லியமானது. ஆனா ஒரு மனித மூளையோட வளர்ச்சி, இல்லனா பல ஆயிரம் கோடிகளை தாண்டிய ஒரு கம்பெனியோட வெற்றி ரகசியம், இதையெல்லாம் அலசும்போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாது. கரெக்ட். அங்க நாம பாக்குறது ஒரு மங்கலான, ரொம்ப ஆழமான கடல். பலவிதமான முரண்பாடுகள், கணிக்க முடியாத குழப்பங்கள் நிறைந்த ஒரு நதி அது. அதனாலதான் இந்த விரிவான அலசல்ல நாம அந்த ஆழமான நதிக்குள்ள இறங்க போறோம். இன்னைக்கு நம்ம தேடலுக்கு வழிகாட்ட போறது 2006ஆம் ஆண்டோட புகழ்பெற்ற CLSA அறிக்கை, அப்புறம் ரிலையன்ஸ் நிறுவனத்தோட வரலாற்று ஆவணங்கள் மற்றும் ஹெமிஷ் மக்டொனால்ட் எழுதின தி பாலியஸ்டர் பிரின்ஸ் புத்தகத்தோட சில முக்கிய குறிப்புகள். நம்ம நோக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதாவது இந்தியாவோட பெரும் கோடீஸ்வரர்களோட வெற்றிக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசிய DNA என்ன? கடும் கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த லைசன்ஸ் ராஜ் காலத்துல அவங்க எப்படி இவ்வளவு மாபெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்குனாங்க? சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இப்போ இந்திய தொழில் முனைவோரோட தனித்துவம் அரசாங்கத்தோட கடுமையான கட்டுப்பாடுகளுக்கும் மூலதன பற்றாக்குறைக்கும் நடுவுல தான் மலர்ந்தது. ஆமா, அந்த லைசன்ஸ் ராஜ் காலகட்டம். கரெக்ட். அந்த காலத்துல ஒரு சின்ன தொழிற்சாலை தொடங்கணும்னா கூட டெல்லியில பல மாசங்கள் காத்திருந்து அனுமதி வாங்கணும். வெளிநாட்டுல இருந்து எந்திரங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியா இறக்குமதி பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இந்த ரெண்டு மாபெரும் தடைகளையும் கடக்க அவங்க வழக்கமான பாதையில பயணிக்கல. சட்ட புத்தகத்துல இருக்கிற ஓட்டைகளை தேடுறத விட விதிகளையே தங்களுக்கு சாதகமா எப்படி வளைக்கிறதுன்னு அவங்க யோசிச்சாங்க. அந்த புதிய பாதையை உருவாக்கின பிதாமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா திருபாய் அம்பானி தான். எந்த சந்தேகமும் இல்ல. ஏமன் நாட்டுல இருக்கிற ஏடன் நகர்ல ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க்ல ஒரு சாதாரண ஊழியரா தன்னோட வாழ்க்கையை தொடங்குனவர் அவர் ஏடன்ல வேலை பார்த்தப்போ சாதாரண டீ கடைகளுக்கு போறதை தவிர்த்துட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூடும் 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு போய் அதிக விலை கொடுத்து டீ குடிச்சிருக்காரு. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது ஏன் தெரியுமா? அந்த பெரிய மனிதர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிற வியாபார நுணுக்கங்களை கேட்கறதுக்காக தான். ஒரு தகவலுக்காக அவர் காட்டின இந்த மூர்க்கமான தேடல் தான் பின்னாடி அவரை வழிநடத்துச்சு. அவரு 1958ல இந்தியாவுக்கு திரும்பின உடனே சம்பாக்லால் தமானி அப்படிங்கிறவரோட சேர்ந்து மர்ஜின் என்ற நிறுவனத்தை தொடங்கினாரு. ஏமனுக்கு மசாலா பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கிருந்து பாலியஸ்டர் நூலை இறக்குமதி பண்றதுதான் அவங்களோட தொழில். ஓஹோ. ஆனா கொஞ்ச காலத்திலேயே 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஏன், என்ன பிரச்சனை? தமானி ரொம்ப பாதுகாப்பா எந்த ரிஸ்கும் எடுக்காம வியாபாரம் பண்ண நினைச்சாரு. ஆனா திருபாய் வர்ற லாபத்தை அப்படியே திரும்பவும் முதலீடு செஞ்சு பிரம்மாண்டமா வளரணும்னு துடிச்சாரு. அந்த மைண்ட் செட் வித்தியாசம்தான் காரணம் இல்லையா? ஆமா, இந்த மனநிலை வேறுபாட்டால அவங்க பிரிஞ்சாங்க. அப்புறம் 1966ல ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் உருவானது. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. திருபாய் நினைத்த அந்த அளவு, அதாவது அந்த ஸ்கேல். ஆனா அது எப்படி சாத்தியம்? அந்த காலகட்டத்துல வெளிநாட்டு போட்டி இல்லாத ஒரு பாதுகாக்கப்பட்ட சந்தைக்குள்ளதான் இந்திய நிறுவனங்கள் எல்லாம் இயங்கிட்டு இருந்தது. நிறைய பேரு சின்ன சின்ன ஃபேக்டரிகளை கட்டி கிடைக்கிற லாபத்தை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது எந்த பின்னணியும் இல்லாத திருபாய் மட்டும் எப்படி உலகத்தரம் வாய்ந்த உலக அளவுல போட்டியிடக்கூடிய பிரம்மாண்டமான ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலைகளை உருவாக்கினாரு? அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா வங்கிகள் அவருக்கு அவ்வளோ ஈஸியா கடன் கொடுத்திருக்க வாய்ப்பில்லையே. வங்கிகள் கொடுக்கல. அதனாலதான் அவரு வங்கிகளை முற்றிலுமா ஒதுக்கிட்டு நேரடியா மக்கள்கிட்டயே போனாரு. 1977 அவர் செஞ்சது ஒரு மாபெரும் புரட்சி. அதுவரைக்கும் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே விளையாடிட்டு இருந்த பங்கு சந்தைய நடுத்தர மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினாரு. இது கிட்டத்தட்ட இன்டர்நெட் காலத்துக்கு முன்னாடியே நேரடியாக மக்கள் கிட்ட பணத்தை திரட்டுற ஒரு கிக் ஸ்டார்டர் மாடல் மாதிரி இருக்கு இல்லையா? மிகச் சரியான உதாரணம். வங்கிகளோட தயவில்லாம நடுத்தர மக்களோட பைகள்ல இருந்த சேமிப்ப முதலீடா மாத்தினாரு. எனக்கு தெரிஞ்ச ரிலையன்ஸோட பொதுக்குழு கூட்டங்கள், அதாவது AGM, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்ததுன்னா அதுக்காக ஃபுட்பால் மைதானங்களையே வாடகைக்கு எடுத்தாங்க. ஆமாம், அது ஒரு வரலாறு. தங்களுக்கு லாபம் வரத பார்த்த சாதாரண மக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இததான் ஈக்விட்டி கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவரை ஒரு சதுரங்க சாம்பியன்னு கூட சொல்லலாம். காய்களை மட்டும் நகர்த்தாம விளையாட்டோட விதிகளையே மாத்தினாரு. கண்டிப்பா.
ஆனா அப்படி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் போது நிச்சயமா எதிரிகளும் உருவாவாங்க. மார்க்கெட்ல மத்த நிறுவனங்கள் எல்லாம் ரிலையன்ஸோட இந்த அசுர வளர்ச்சியை கண்டு மிரண்டு போனாங்க. 1988ல நடந்த பியர் கார்ட்டல் சம்பவம் அதைத்தான் நமக்கு காட்டுது. இந்த பியர் கார்ட்டல் ஆமா, கல்கத்தாவைச் சேர்ந்த சில பங்கு தரகர்கள் கூட்டாக சேர்ந்து ரிலையன்ஸ் பங்குகளை அதிகளவுல வித்து அதோட விலையை வீழ்த்த நினைச்சாங்க. கொஞ்சம் பொறுங்க. இந்த பியர் கார்ட்டல் பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா உண்மையில மார்க்கெட்ல அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கம்பெனியோட பங்கை எப்படி அவங்களால வீழ்த்த முடியும்? இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இத ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை நீங்க விக்கிறது. இல்லாத பொருளை விக்கிறதா? ஆமா. கற்பனை பண்ணி பாருங்க, உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு காரை நீங்க இரவல் வாங்குறீங்க. அத உடனே மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துடுறீங்க. ஓகே. அடுத்த வாரம் அந்த காரோட விலை 5 லட்சமா குறையும்னு உங்களுக்கு தெரியும். விலை குறைஞ்ச உடனே அதே போல ஒரு காரை 5 லட்சத்துக்கு வாங்கி உங்க நண்பர்கிட்ட திருப்பி கொடுத்துருவீங்க. நடுவுல இருக்கிற அந்த 5 லட்சம் உங்க லாபம். இதுதான் ஷார்ட் செல்லிங் அட திட்டம். ஓஹோ, அப்படி என்றால் அவங்க செயற்கையா ஒரு பீதியை உருவாக்கி ரிலையன்ஸ் பங்குகளோட விலையை குறைக்க நினைச்சாங்க. ஆனா திருபாய் இதை எப்படி முறியடிச்சாரு? அவர் கண்டிப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாரே. அவரு நிச்சயமா சும்மா இல்ல. ரிலையன்ஸ் நண்பர்கள் அப்படின்னு தங்களை அழைச்சுக்கிட்ட ஒரு குழுவினர் சந்தைக்கு வந்தாங்க. பியர் கார்டல் விற்ற பங்குகளை எல்லாம் இவங்க அதிக விலைக்கு தொடர்ந்து வாங்கி குவிச்சாங்க. வாவ்! இதனால பங்குகளோட விலை குறையாம மேலும் அதிகரிக்க தொடங்குச்சு. இத ஷார்ட் ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்வாங்க. கல்கத்தா தரகர்களுக்கு வேற வழியே இல்ல. தாங்கள் கடனா வாங்கின பங்குகளை திருப்பி கொடுக்க இப்போ சந்தையில அதிக விலை கொடுத்து ரிலையன்ஸ் பங்குகளையே அவங்க வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடைசியில அந்த பியர் கார்ட்டல் தரகர்கள் சரணடைஞ்சாங்க. அது ஒரு மிகச்சிறந்த செக்மேட். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. மார்க்கெட்ல விற்று தள்ளப்பட்ட அத்தனை பங்குகளையும் வாங்கறதுக்கு இந்த ரிலையன்ஸ் நண்பர்கள்னு சொல்லப்பட்டவங்களுக்கு எங்கிருந்து அவ்வளோ பணம் திடீர்னு வந்துச்சு? அது ஒரு பெரிய விவாதம். நாடாளுமன்றத்துல கூட இது எதிரொலிச்சுது. ஐல் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு தீவுல பதிவு செய்யப்பட்ட முதல, லோட்டா, ஃபியாஸ்கோ இப்படி விசித்திரமான பெயர் கொண்ட கம்பெனிகள் இருந்து முதலீடுகள் வந்ததா பேசப்பட்டதே, அது எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல தான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படிங்கிற நிதி நுட்பம் விவாதிக்கப்படுது. அதாவது உள்நாட்டுல இருக்கிற கணக்குல காட்டப்படாத பணத்தை வரி விலக்கு உள்ள வெளிநாடுகளுக்கு ஹவாலா மூலமாவோ இல்ல வேற வழிகள்லயும் கொண்டு போறது. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு விசித்திரமான பேர்ல ஒரு கம்பெனியை தொடங்கி அது மூலமா சொந்த நாட்டுக்கே சட்டபூர்வமான வெளிநாட்டு முதலீடு, அதாவது FDI மாதிரி பணத்தை மீண்டும் கொண்டு வர்றது. இதுதான் நாடாளுமன்றத்துல பெரும் விவாதமா வெடிச்சது. அப்போதைய நிதியமைச்சர் இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசினாரு. ரிசர்வ் வங்கி விசாரணையும் நடந்தது. ஆனா அந்த விசாரணையில ரிலையன்ஸ் நிறுவனமோ அல்லது அதோட உரிமையாளர்களோ எந்த விதமான சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடலன்னு முடிவாச்சு. ஆமா, அது உண்மைதான். இருந்தாலும் ஹெமிஷ் மெக்டொனால்ட் எழுதின தி பாலியஸ்டர் பிரின்ஸ் என்ற புத்தகம் 1998ல ஆஸ்திரேலியாவில் வெளியானப்போ அது திருபாயோட வளர்ச்சியையும் அரசியல் தொடர்புகளையும் கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுகுச்சு. இந்தியாவில் ஹார்பர் காலின்ஸ் நிறுவனம் அதை வெளியிட தயாரானப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தடை உத்தரவு வாங்கினாங்க. அச்சிடப்பட்ட பக்கங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் போது சில கதவுகள் எப்போதுமே மூடப்பட்டு தான் இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் அதுக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை விட்டு செல்லாம திடீர்னு மறையும் போது என்ன நடக்கும்? அது ஒரு மிக கடுமையான காலகட்டம். 1986ல திருபாய்க்கு முதல் பக்கவாதம் வந்தது. அதன் பிறகு தன்னோட மகன்களான முகேஷ் மற்றும் அனில் கிட்ட பொறுப்புகளை மெதுவா ஒப்படைக்க தொடங்கினாரு. ஆனா 2002ல அவர் எந்த உயிலும் எழுதாம இறந்து போனது குடும்பத்துல மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்குச்சு. ஆமா. அப்புறம் 2005ல தாயார் கோகிலாபென் முன்னிலையில சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. முகேஷுக்கு பெட்ரோகெமிக்கல்ஸ், அனிலுக்கு டெலிகாம் மற்றும் ஃபினான்ஸ் அப்படின்னு பிரிஞ்சது. இத நாம் பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா 2005ல 2 சகோதரர்களுக்கும் கிட்டத்தட்ட சமமாத்தான் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. ஆனா 15 வருஷங்கள் கழித்து 2020ல அவங்க அடைந்த இடங்கள் முற்றிலும் முரண்பாடானவை. ரொம்ப முரண்பாடானவை. முகேஷ் அம்பானி ஆசியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரரா உருவெடுத்தாரு. அனில் அம்பானியும் இங்கிலாந்து நீதிமன்றத்துல தன்னோட நிகர மதிப்பு 0 அப்படின்னு அறிவிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாரு. ஒரே குடும்பம், ஒரே பின்னணி, சமமான தொடக்கம். ஏன் இந்த மாபெரும் வித்தியாசம்? அதுக்கு காரணம் அவங்களோட அணுகுமுறை தான். முகேஷ் தன்னோட அடிப்படை தொழில்களை வலுப்படுத்தின அதே நேரத்துல எதிர்காலத்தை கண்ணிச்சு திட்டமிட்டாரு. பெட்ரோகெமிக்கல்ஸ் மூலமா வந்த லாபத்தை
அப்படியே அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமான டேட்டாவில முதலீடு செஞ்சாரு. கரெக்ட். ஆக்ரோஷமா நுழைய நினைச்சு பெரும் கடன்களை வாங்கினாரு. அடிப்படை பலம் இல்லாம கடன் மூலமா செய்யப்பட்ட அந்த விரிவாக்கம் தான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம். முகேஷோட அந்த எதிர்கால திட்டமிடலோட உச்சம்தான் ஜியோ. அது இந்தியாவையே ஒரு டேட்டா புரட்சிக்குள்ள தள்ளுச்சு. இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் அதோட அடுத்த தலைமுறையோட கைகள்ல மாறத் தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஜென் வந்துட்டாங்க. ஆமா. ஈஷா அம்பானி ரீட்டைல் துறையும், ஆகாஷ் அம்பானி டெலிகாம் துறையும், ஆனந்த் அம்பானி புதிய பசுமையாற்றல் துறையும் கவனிச்சுக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, பசுமையாற்றல்னு அவங்களோட இலக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. கண்டிப்பா. இந்த தீவிரமான வளர்ச்சிக்கு நடுவுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலையால சுற்றுச்சூழல் மாசுபடுதுன்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அந்த ஆலையோட அருகிலேயே ஆசியாவோட மிகப்பெரிய மாம்பழத் தோட்டத்தை உருவாக்கிட்டாங்க. 1,00,000க்கும் மேல மாமரங்கள் நட்டாங்க. அதுக்கு பேரு திருபாய் அம்பானி லகிபாக் அம்ராய். அது வெறும் விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட விஷயம் மட்டுமில்ல. ஒரு பிரச்சனை வந்தா தங்களுக்கு இருக்கிற அபரிமிதமான மூலதனத்தையும் இடத்தையும் பயன்படுத்தி எப்படி அதை பிரம்மாண்டமா தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அது. இதுதான் ரிலையன்ஸோட பலம். சரி, ரிலையன்ஸ் விதிகளை உடைச்சு பிரம்மாண்டத்தின் மூலமா தங்களுக்கு தேவையானதை சாய்ச்சிக்கிட்டாங்க. ஆனா மாபெரும் வெற்றி பெற்ற எல்லா இந்திய நிறுவனங்களும் இப்படிதான் விதிகளை வளைச்சு ஆக்ரோஷமா செயல்பட்டாங்களா? முற்றிலும் மாறுபட்ட நேரெதிரான கொள்கைகளோட வெற்றி பெற்றவங்க யாரும் இல்லையா? முறைக்கு முற்றிலும் நேரெதிரானவர். 1981 இன்ஃபோசிஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. மூர்த்தியோட புகழ்பெற்ற ஒரு வசனம் இருக்கு, நாங்கள் கடவுளை நம்புகிறோம், மற்றவர்கள் தரவுகளோடு வர வேண்டும் அப்படின்னு. அதாவது உள்ளுணர்வை விட புள்ளி விவரங்கள் அப்புறம் வெளிப்படைத்தன்மைக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்போ அவர் விதிகளை வளைக்கல, விதிகளுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. சரியா சொன்னீங்க. 1990 இன்ஃபோசிஸ் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சது. 10 வருஷமாகியும் பெரிய அளவுல வளர்ச்சி இல்ல. அப்போ நிறுவனத்தை வெறும் $1 மில்லியன் வித்துடலான்னு மத்த பங்குதாரர்கள் நினைச்சாங்க. ஆனா அவரு ஒத்துக்கல. ஆமா, நாராயணமூர்த்தி அது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்படையமா பார்க்கல, ஒரு மாரத்தானா பார்த்தாரு. நீங்க வெளியேறதா இருந்தா உங்க பங்குகளை நானே வாங்கிக்கிறேன், இது ஒரு மாரத்தான், நல்ல காலம் வரும் அப்படின்னு உறுதியா நின்னாரு. அந்த தரவு சார்ந்த அறநெறிகள் தான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ ஒரு உலகளாவிய பிராண்டா மாத்திருக்கு. ஒரு மாபெரும் மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி முழுக்க முழுக்க தரவுகளை நம்பினார்னா வெறும் உள்ளுணர்வை மட்டுமே நம்பி ஒரு மாபெரும் ரிஸ்க் எடுத்தவர் தான் ஆனந்த் மஹிந்திரா. இவரோட பின்னணியே வித்தியாசமான. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல சினிமா படிச்சவர் ஒரு வாகன தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி வழிநடத்துறாரு? அது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. அவரு தன்னை ஒரு ரைட் பிரெயின்ட் நபர் அப்படின்னு வெளிப்படையா அழைச்சுக்கிறாரு. அதாவது கலை, படைப்பாற்றல் அப்புறம் உள்ளுணர்வு சார்ந்த சிந்தனை கொண்டவர் அவரு. அந்த உள்ளுணர்வு தான் ஸ்கார்பியோவை உருவாக்குச்சு. நிறுவனத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமா 600 கோடி ரூபாய் செலவுல ஸ்கார்பியோ காரை உருவாக்குற முடிவு அவர் எடுத்தாரு. அந்த திட்டத்தின் போது பல நிபுணர்கள் இது நிறுவனத்தையே அழிச்சிடும்னு எச்சரிச்சாங்க. ஆனா அவர் கேட்கல. இல்ல. ஆனா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான, அதே சமயம் நவீனமான எஸ்யூவி தேவை அப்படிங்கறத அவர் தன்னோட உள்ளுணர்வால உணர்ந்தாரு. அது பெரும் வெற்றியும் பெற்றது. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, புதுமை நிறுவனத்தோட உயர்மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே இருக்கும்னு அவர் நம்பல. நகர்கர் அப்படிங்கிற 59 வயதான ஊழியர் தன்னோட ஓய்வுக்கு சிதமாதங்களே இருந்த நிலையில ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவை உருவாக்க அனுமதி கேட்டாரு. ஆமா, பிஜிலி. கரெக்ட். ஆனந்த் மஹிந்திரா அந்த படைப்பாற்றலுக்கு மதிப்பளிச்சு அவருக்கு 5 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாரு. அப்படி உருவானதுதான் பிஜிலி அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஆட்டோ. இப்போ நாம ஃபார்மா மற்றும் மெட்டல் துறைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். சன் ஃபார்மா நிறுவனத்தோட திலீப் ஷாங்வியோட அணுகுமுறை மிகவும் விசித்திரமானது. அவரு விருப்பங்களுக்கு மதிப்பில்ல அப்படின்னு உறுதியா நம்புறாரு. அதாவது சந்தை எப்போதுமே மாறும் அப்படிங்கறதால அவர் நீண்டகால திட்டங்கள் போடுறதையே தவிர்த்தார் இல்லையா? சிறுசிறு அடிகளா எடுத்து வச்சு முன்னேறது தான் அவரோட பாணி. நஷ்டத்துல இயங்குன கராகோ நிறுவனத்தை அவர் வாங்கினப்போ அதை ஒரே இரவுல மாத்தணும்னு நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி பல வருஷங்களுக்கு பிறகே அதை லாபத்துல இயங்க வச்சாரு. இது ஒரு அதீத எச்சரிக்கை உணர்வு. ஆனா இந்த எச்சரிக்கை உணர்வுக்கு நேர் மாறான ஒரு ஆளுமை தான் வேதாந்தா நிறுவனத்தோட அனில் அகர்வால். பீகார்ல பழைய இரும்பு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கைய தொடங்கின அவரு இன்னைக்கு லண்டன்ல தன்னோட சாம்ராஜ்யத்தை ஆளுகிறார். அவரோட தத்துவமே அதிரடியானது. ஆமா, உலகில் அனைவரும் சாவார்கள், ஆனால் சந்தை வீழ்ச்சி அடையும் போது நாம் கடைசியாக சாக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் இருங்க, நாம் கடைசியாக சாக வேண்டும்னா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா?
சந்தையில எப்படி ஒருவர் கடைசியாக சாக முடியும்? கமாடிட்டி சந்தை, அதாவது உலோகங்கள் போன்ற பொருட்களோட சந்தை எப்போதும் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொண்டிருக்கும். சர்வதேச சந்தையில விலை குறையும் போது உலகெங்கும் உள்ள எல்லா கம்பெனிகளுக்கும் நஷ்டம் ஏற்படும். அப்போ அனில் அகர்வாலோட யுக்தி என்னன்னா, உற்பத்திக்கான செலவை உலகிலேயே மிக குறைவா வச்சிருக்கிறது. ஓஹோ, லோயஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசர். கரெக்ட். சந்தையில விலை அதலபாதாளத்திற்கு போகும்போது உற்பத்திக்கான செலவு அதிகமா உள்ள கம்பெனிகள் எல்லாம் தீவாலாகி மூடிடுவாங்க. ஆனா வேதாந்தாவோட உற்பத்தி செலவு மிக குறைவு அப்படிங்கறதால அவங்க எந்த லாபமும் இல்லாம ஆனா உயிரோட இருப்பாங்க. அதாவது மத்தவங்க செத்த பிறகு இவங்க கடைசியா சாவாங்க. சந்தை மீண்டும் உயிர் பெற்று விலை ஏறும்போது போட்டி நிறுவனங்கள் எதுவும் இருக்காது, இவங்க முழு லாபத்தையும் அறுவடை செய்வாங்க. இது அபாரமான ஒரு தந்திரம். பால்கோ நிறுவனத்தை அரசாங்கம் தனியார் மயமாக்குனப்போ அடுத்தவர் கேட்டதை விட 2 மடங்கு அதிக விலை கொடுத்து அவர் வாங்கினதுக்கும் இந்த துணிச்சல் தான் காரணம். இந்த மெட்டல் உலக விட்டுட்டு கொஞ்சம் மீடியா பக்கம் வருவோம். ஏக்தா கபூர் மற்றும் பாலாஜி டெலிஃபில்ம்ஸ் தன்னை ஒரு கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு வெளிப்படையா சொல்லிக்கிற அவங்க 40 வயதுக்கு மேற்பட்ட நடுத்தர வர்க்க பெண்களோட மனநிலைய மிக துல்லியமா படிச்சாங்க. ஹம் பாஞ்ச் சீரியல்ல தொடங்கி அப்புறம் அவங்க தொட்ட மாமியார் மருமகள் சீரியல்கள் எல்லாமே பெரும் வெற்றி பெற்றன. ஒரு பக்கம் பார்வையாளர்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்ட அவங்க, மறுபக்கம் தயாரிப்பு செலவுகள்ல, அதாவது பட்ஜெட்ல மிக கடுமையான கரார் தன்மையை கடைபிடிச்சாங்க. ஆமா, பட்ஜெட் தான் லாபத்தை தீர்மானிக்குது அப்படிங்கறதுல அவங்க மிக தெளிவா இருந்தாங்க. திருப்பாயோட ஆக்ரோஷமான விதிலீறல்கள் ஒரு புறம், நாராயணமூர்த்தியோட தரவு சார்ந்த அறநெறிகள் இன்னொரு புறம், திலீப் ஷாங்வியோட எச்சரிக்கையான சிறு காலடிகள், அனில் அகர்வாலோட அதிரடியான மாபெரும் பாய்ச்சல், ஏக்தா கபூரோட சமூக மனநிலைய படிக்கும் உள்ளுணர்வு, இந்த ஆளுமைகள் அனைவரையும் நாம உற்று நோக்கினா வெற்றிக்குன்னு எந்த ஒரு பிரத்யேகமான வரைபடமும் கிடையாது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இவர்கள் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான குணம், தாங்கள் இருக்கிற சூழலையும் தங்களோட பலத்தையும் மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டது தான். முட்டுக்கட்டைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல தங்களோட உள்ளுணர்வை நம்பி இந்த தொழிலதிபர்கள் எடுத்த மாபெரும் அபாயகரமான முடிவுகளே இவங்கள வெற்றியாளர்களா மாத்திருக்கு. இந்த விரிவான அலசலோட முடிவுல நான் இதுவரை விவாதிக்காத ஒரு புதிய கோணத்தை நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு, உலகளாவிய கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு பணப் பரிவர்த்தனையும் கண்காணிக்கிற டிஜிட்டல் அமைப்புகள்னு எல்லாமே மாறிடுச்சு. உண்மைதான். ஒருவேளை இன்னைக்கு திருபாய் அம்பானியோ அல்லது அனில் அகர்வாலோ தங்களோட தொழில பூஜ்யத்திலிருந்து தொடங்கினா பழையபடி விதிகளை வளைச்சு இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்களால கட்டியெழுப்ப முடியுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா. அல்லது தனிமனித உள்ளுணர்வுகளும் துணிச்சல்களும் காணாமல் போய் பல ஆயிரம் தரவுகளை அலசும் அல்காரிதம்களும் முதலீட்டு நிறுவனங்களும் மட்டுமே இனி வரும் காலங்களில் பிசினஸ் சாம்ராஜ்யங்களை உருவாக்குமா? ஒரு தனிமனிதனோட மூர்க்கத்தனமான கனவுக்கான இடம் இன்றைய கார்ப்பரேட் உலகில் குறைந்து கொண்டே வருதா? உங்க துறையில நீங்க மற்றவர்கள் உருவாக்கிய விதிகளின்படி விளையாடுறீங்களா அல்லது உங்களுக்கான புதிய பாதையை உருவாக்குறீங்களா? ஒருவேளை நாளைக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் உங்க கைகள்ல ஒப்படைக்கப்பட்டா நீங்க முகேஷ போல அதை விரிவுபடுத்துவீங்களா அல்லது அனில போல சர்க்கிள்களை சந்திப்பீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். மீண்டும் சந்திப்போம். செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.